ஹலோ! இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிற வீடியோ தான். அக்கா தான் வைக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து 2 வகையான மீன் எடுத்தோம். ஒன்று இந்த பிளாக் கலர் மீன் ஒன்று, இந்த ஒயிட் கலர் மீன் ஒன்று. எனக்கு பேர் தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கா மீன்லாம் வாஷ் பண்ணி வரதுக்குள்ளே நான் சாப்பாடுக்கெல்லாம் ஊற வச்சு, புளி எல்லாம் ஊற வச்சு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த கேப்பில் அக்கா மீன்லாம் கழுவிட்டு வந்து அதுக்கு மசாலா தடவி வச்சுட்டாங்க. இது வறுக்கிறதுக்கு, இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. ஜீவாவுக்கு வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சிருந்துச்சு. அவனுக்கு வந்து பாலெல்லாம் சூட் பண்ணி கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டோம். அப்புறமா வந்து அக்கா குழம்பெல்லாம் வச்சாங்க. கடுகெல்லாம் போட்டாங்க, வெந்தயம்லாம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணலை, இந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா தேங்காய் தீர்ந்து போச்சு, அதனால தான். இஞ்சி, பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து இடிச்சிட்டோம். கட் பண்ணி போடலை, சாரி, பச்சை மிளகா போடலை அதில். அப்புறமா அக்கா வந்து தூளெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டாங்க. அப்புறமா கலருக்காக கொஞ்சோண்டு இந்த மிளகாத்தூள். ஆக்சுவலாக வந்து பசியில் சுற்றிட்டு இருந்தா, அப்புறமா புளியெல்லாம் கரைச்சி அக்கா ஊற்றிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பசியான பசி. இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இல்லை, அக்கா தான் செஞ்சாங்க எல்லா வேலையுமே. நான் வந்து சாப்பிட மட்டும்தான் செஞ்சேன், அவ்வளோதான். இனிமேல் இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா மீன் தூக்கி போட வேண்டியதுதான். மீன் பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு, எப்படா குழம்பு ஆகும்னு. ஏன்னா நாங்கள் இந்த மீன் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோமா, அதோட டேஸ்ட் எனக்கு இன்னும் தெரியாது. இது எப்படா ஆகும்னு காத்துட்டே இருந்தோம். அப்புறம் மீன் அள்ளி அள்ளி போட்டாங்க அக்கா. இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டாங்க. இந்த மீன் கொஞ்சம் நிறையவே கிடச்சிருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறமா என்ன, அவ்வளோதான். எப்படி இருக்குது எங்கள் வீட்டு குழம்பு? பார்க்கும்போது எச்சி ஊறுது அவங்களுக்கெல்லாம். அப்புறமா வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்காக வெளியே தான் கொண்டு போய், ஏன்னா உள்ளே வந்து அந்த இரும்புல் ஜாஸ்தியாக வருதுன்ட்டு வெளியே தான் பொரித்தோம் மீன்லாம் கொண்டு போய். பாருங்கள், எங்கள் அக்கா எவ்வளோ சூப்பராக மீன் பொரிக்கிற, அதை பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் அது வேக வேக எடுத்து தின்னுட்டே இருப்போம் ஒன்றுன்னா. எங்கள் வீட்டில் கறி செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, சாம்பார் வச்சா கூட இதை காக்கா வராமல் இருக்காது. வந்துட்டு எதாவது நமக்கு கிடைக்குமோன்னு பார்த்துட்டே இருக்கும். அப்புறமா மீன்லாம் திருப்பி போட்டு எல்லாம் வெந்துருச்சு, எல்லாமே வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். இந்த மீன் பொரிச்ச அந்த வடை சட்டியில் இந்த சட்டியில் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எங்கள் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பை பாய். எப்படி இருக்குது எங்கள் வீட்டு சாப்பாடு? டாட்டா.